இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோட சூட் ஆகிற மாதிரி ஒரு மட்டன் கிரேவி பண்ணலாம். மட்டனை சுத்தம் பண்ணி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். குக்கருக்கு மாற்றி மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக 3 தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் கூட ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உருளைக்கிழங்கை நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லியோட அட்டகாசமாக இருக்கும். இது சண்டே செஞ்ச சமையல். இன்றைக்கி தான் என்னால் போட முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.